ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லெஸ் எமோசியம். போன பாட்டோடைய தொடர்ச்சி தான் இந்த பாட்டிலும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா இதில் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம் வர செய்யலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகிழுங்கள், இதுக்கு ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா s'amuser, s'amuser. உங்களுக்கு புரியறதுக்காக வாக்கியமாக சொல்ல போனாக்கா S'amuser en faisant des grimaces. அப்படின்னா வேடிக்கையான முகபாவனங்களை உருவாக்கி மகிழ்ந்து விளையாடுவது. உங்களுக்கு இன்னும் புரிதலுக்காக ஒவ்வொரு வார்த்தையும் நான் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்றேன். s'amuser அப்படின்னா மகிழ்ந்து விளையாடுவது. en faisant அப்படின்னாக்கா உருவாக்குவது அல்லது செய்யறது அப்படி கூட சொல்லலாம். des grimaces அப்படின்னாக்கா வேடிக்கையான முகபாவனங்கள், அதாவது இழிச்சி காட்டுறது சொல்வோம் இல்லையா, அதுக்கு தான் பிரெஞ்சில் எப்படி சொல்றாங்கன்னா des grimaces. s'amuser அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்வாங்கன்னா என்ஜாய். சிரிப்புக்கு பிரெஞ்சில் எப்படி சொல்வாங்கன்னா Rire, rire. உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு வாக்கியமா பார்த்தாக்கா Rire quand on fait une bataille de chatouille. அப்படின்னா நம்ம ஒரு கூச்ச சண்டை செய்யும் பொழுது நம்ம வாய் விட்டு சிரிப்போம் இல்லையா, அதுக்கு தான் பிரெஞ்சில் சொல்றாங்க rire. இப்போ இந்த வாக்கியத்தில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு புரியறதுக்காக தமிழ்ல சொல்றேன். ரீர் அப்படின்னா சிரிப்பு, கான் அப்படின்னாக்கா பொழுது, ஃபே அப்படின்னாக்கா நாம செய்யறது. கான் ஃபே அப்படின்னாக்கா நாம் செய்யும் பொழுது. உயின் பத்தாய் து ஷத்துய், உயின் பத்தாய்னா ஒரு சண்டை, து ஷத்துய் அப்படின்னாக்கா கூச்சோடைய. அப்போ உயின் பத்தாய் து ஷத்துய் அப்படின்னாக்கா ஒரு கூச்ச சண்டை. ரீர் இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா டு லாஃப். நெக்ஸ்ட் பயந்து இருக்கிறதுக்கு பிரெஞ்சில் எப்படி சொல்றாங்கன்னா Avoir peur, avoir peur. இது எது மாதிரியான பயத்தை குறிக்குதுன்னா நேரடியா ஏதோ ஒன்று இருக்கிறத பார்த்து பயப்படுவது. உங்களுக்கு புரியறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாக்கியம் பார்க்கலாம். Avoir peur d'une araignée. avoir peur அப்படின்னாக்கா பயந்து இருக்கிறது. d'une araignée அப்படின்னாக்கா ஒரு சிலந்தி, அதாவது 8 கால் பூச்சி. இந்த வாக்கியத்துல என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு சிலந்திக்கு பயந்து இருக்கிறது. அது மாதிரியான உணர்வுக்கு பிரெஞ்சில் சொல்றாங்க avoir peur. avoir peur இந்த வாக்கியத்துக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா to fear. இது ஒரு வகையான பயம். இந்த பயத்துக்கு பிரெஞ்சில் எப்படி சொல்றாங்கன்னா Être effrayé, être effrayé. இந்த பய உணர்வை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா Être effrayé par un vilain cauchemar. அப்படின்னா ஒரு மோசமான கெட்ட கனவு மூலியமா வர்ற பயம். இது மாதிரியான பய உணர்வுக்கு பிரெஞ்சில் எப்படி சொல்றாங்கன்னா être effrayé. être effrayé அப்படின்னா பயந்து கொண்டு இருக்கிறது. பார் அப்படின்னாக்கா மூலியமா, வில்லன் அப்படின்னாக்கா ஒரு வில்லன், அதாவது கெட்ட. கோஷ்மார் அப்படின்னாக்கா மோசமான கனவு. இங்க பிரெஞ்சு நாட்டுல கனவு 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்னு நல்ல கனவு, மற்றொன்று கெட்ட கனவு. நல்ல கனவுக்கு பிரெஞ்சில் எப்படி சொல்றாங்கன்னா ரேவ். அதுவே கெட்ட மோசமான கனவுக்கு பிரெஞ்சில் எப்படி சொல்றாங்கன்னா கோஷ்மார். être effrayé இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்கன்னா டு பி afraid. நெக்ஸ்ட் பாசம் இல்லைன்னா பிடித்திருக்கு இப்படி கூட சொல்லலாம். அதற்கு பிரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா Aimer, aimer. இப்போ இதுக்கான ஒரு வாக்கியத்தை பார்க்கலாம். Aimer ses parents pour toujours. இதனுடைய பொருள் அவளுடைய பெற்றோரை எப்பொழுதும் நேசிப்பது. எமே அப்படின்னாக்கா நேசிப்பது அல்லது பிடித்திருக்கு. சே பாரோ அப்படின்னாக்கா அவளுடைய பெற்றோர். pour toujours அப்படின்னாக்கா எப்பொழுதும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எமேக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்வாங்கன்னா லைக். காதல் உணர்வுக்கு பிரெஞ்சில் எப்படி சொல்றாங்கன்னா Être amoureux, être amoureux. இந்த வார்த்தைக்கான வாக்கியத்தை பார்க்கலாம். Être amoureux de sa copine de classe. அப்படின்னா தன்னுடைய வகுப்பு தோழியை காதலிப்பது. இனிமேல் இந்த மாதிரியான வாக்கியத்துல வரும் முக்கியமான தெரியாத வார்த்தை மட்டும் பார்க்கலாம். கொப்பின் அப்படின்னாக்கா தோழி. être amoureux இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா டு பி இன் லவ். நெக்ஸ்ட் ஒரு நண்பன் இருக்கிறதுக்கு பிரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா Avoir, avoir un ami, un ami. இப்போ இந்த வார்த்தைக்கான வாக்கியத்தை பார்க்கலாம். Avoir un ami pour s'amuser.
ensemble. அப்படின்னா ஒன்றாக மகிழ்ந்து இருப்பதற்காக ஒரு நண்பன் இருக்கிறான். இந்த வாக்கியத்தில் ensemble அப்படின்னாக்கா ஒன்றாக. avoir un ami இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா have a friend. நெக்ஸ்ட் வலி இருக்கிறது, இதற்கு பிரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா Avoir. Avoir mal. இப்போ இதற்கான வாக்கியத்தை பார்க்கலாம். Avoir mal après être tombé. அப்படின்னா கீழே விழுந்த பிறகு வலிக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. இதில் அப்ரே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. அப்ரேன்னா பிறகு. அவர் மால் இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா டு ஹாவ் பெயின். கலங்குவது இல்லைன்னா அழுவுறது, இதற்கு பிரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா Pleurer. Pleurer. அப்படின்னா வலி வந்த பிறகு நம்ம அழுவும் இல்லையா, அந்த வாக்கியத்தை தான் பிரெஞ்சில் சொல்கிறாங்க. Pleurer après s'être fait mal. ப்ளோரே இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா க்ரை. நெக்ஸ்ட் பொறாமையுடன் இருக்கிறதுக்கு பிரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா Être jaloux. Être jaloux. இந்த வார்த்தைக்குரிய வாக்கியத்தை பார்க்கலாம். Être jaloux devant un beau cadeau. இந்த வாக்கியத்தின் பொருள் ஒரு நல்ல பரிசுக்கு முன் பொறாமைப்படுவது. être jaloux இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா டு பி jealous. தன்னை கவனிக்கணும் என்று ஆசைப்படும் குணத்திற்கு பிரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா Avoir. Avoir envie. Envie. இந்த வார்த்தைக்கான வாக்கியத்தை பார்க்கலாம். Avoir envie que maman ne s'occupe que de nous. அப்படின்னா அம்மா என்னை மட்டுமே கவனித்து கொள்ள வேண்டும். இந்த வாக்கியத்தில் சுவகிப் அப்படின்னாக்கா கவனித்து கொள்வது. அவர் envie இதற்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா டு வாண்ட். நெக்ஸ்ட் கோபப்படுவதற்கு பிரெஞ்சில் எப்படி சொல்கிறாங்கன்னா Être en colère. Être en colère. இந்த வார்த்தைக்குரிய வாக்கியத்தை பார்க்கலாம். Être en colère quand on se fait taquiner. இதனுடைய பொருள் கிண்டல் செய்யும் பொழுது கோபப்படுவது. இதில் தக்கினே அப்படின்னாக்கா கிண்டல். être en colère இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா be angry. மனக்குழப்பம் அல்லது படபடப்பு, இதில் கோபம் வரும் இல்லையா, இதற்கு பிரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா Être énervé. Être énervé. இந்த வார்த்தைக்குரிய வாக்கியத்தை பார்க்கலாம். Être énervé quand on est fatigué. இதனுடைய பொருள் நாம் சோர்வாக இருக்கும்போது மன அழுத்தத்தில் கோபப்படுவது. இந்த வாக்கியத்தில் ஃபத்திகே அப்படின்னாக்கா களைப்பு, அதாவது சோர்வு. être énervé இதற்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா டு பி மேட். அடம் பிடிக்கிறதுக்கு பிரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா Faire un caprice. Faire un caprice. இந்த வார்த்தைக்குரிய வாக்கியத்தை பார்க்கலாம். Faire un caprice quand on est contrarié. இதனுடைய பொருள் வருத்தப்படும் பொழுது ஏறுமாறான, அதாவது அடம் பிடிக்கிற குணத்தில் இருப்பது. இந்த வாக்கியத்தில் கோந்த்ராரியே அப்படின்னாக்கா ஏன் அப்படி பண்ணிட்டீங்க அது மாதிரியான ஒரு வருத்தம். ஃபேர் அங் கப்ரீஸ் அதற்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா மேக் ஏ ஃபாஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.